பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவன் காலங்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுறியாத மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். என் அன்பு மகனே, அன்பு மகளே, எத்தனை நாள் பாடுகளப்பட்டு ஆசீர்வாதம் பெற முடியாதபடி இருக்கலாம். ஆண்டவர் நாளில் உங்களை பார்த்து சொல்கிறார், கால்வாய் ஓரமாய் நடப்பட்ட மரம் செழித்து கனி தருவது போல உங்கள் வாழ்க்கை செழிக்கப் போகுதுன்றார். தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பானாம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ என்ன செய்தாலும் இது மட்டும் வாய்க்குங்க. ஏன்னா இந்த ஆண்டோட வார்த்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கால்வாய் ஓரமாய் நடப்பட்டு மரம் எப்படி செழிப்பாக இருக்கிறதோ அதே போல் உங்கள் வாழ்க்கை செழிக்கப் போகிறது. தன் காலத்தில் தன் கனியை தர போகிறது. என்னென்ன நேரத்தில் என்னென்ன ஆசீர்வாதமாக அதை கொடுக்க போகிறாராம். தன் காலத்தில் தன் கனியை தந்து எந்த நேரத்தில் என்ன தேவையோடு தான் தேவையெல்லாம் தர போகிறாராம். இலையுறியாத மரத்தை போல இருக்க போகிறீங்களா? உனக்கு ஆசீர்வாதம் குறைவே இருக்காதான். இலையே உதிராது, ஆசீர்வாதமே குறையாதபடிக்கு இவன் ஆசீர்வதிக்க போகிறாராம். தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வைக்கணும். என்னென்ன கேட்குறீ ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பாருங்க. உண்மையாக கேளுங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். அதுக்காகத்தான் அந்த வார்த்தை மூலம் பேசுகிறார். எத்தனையோ பாடுகள், எத்தனையோ உபத்திரங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரன், அன்பு சகோதரியே, இந்த நாளிலே இந்த வார்த்தை மூலியமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்குமா? இத்தனை நாள் செய்ததெல்லாம் வாய்க்காத போச்சு, இப்போ செய்வதெல்லாம் வாய்க்கன்று உங்களை பார்த்தாங்க ஆண்டவர் சொல்கிறார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தையோடு டெய்லி உறவாக கேட்டுக்கொள்ளுங்கள். இயேசப்பா உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராங்க. ஆமென். காட் பிளஸ்.